மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் முகமது ஷமி பிசிசிஐ எடுக்க போகும் முக்கிய முடிவு என்ன? உடற்தகுதி விவகாரத்தில் முகமது ஷமிக்கு பிசிசிஐ கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தெரிகின்றது. இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி கடந்த ஆண்டு நவம்பரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு இந்திய அணிக்காக விளையாடவில்லை. கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவதியுற்று வந்த ஷமி டிசம்பர் 6ஆம் தேதி அடிலைடு மைதானத்தில் நடைபெறும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக ஷமிக்கு கடும் கண்டிஷன்களை பிறப்பித்துள்ள பிசிசிஐ அதனை கண்காணிக்க மருத்துவ குழுவையும் கூடவே அனுப்பியிருக்கின்றது. சமீபத்தில் ரஞ்சி கோப்பையில் பெங்கால் அணிக்காக விளையாடிய முகமது ஷமி களமிறங்கிய முதல் போட்டியிலேயே 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அடுத்ததாக அவர் சையது முஷ்டாக் அலி டிராபியில் விளையாட உள்ளார். இதில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் இந்திய கிரிக்கெட் அணியுடன் ஆஸ்திரேலியா பறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்காக ஷமியின் உடல் தகுதியை கண்காணிக்க பிசிசிஐயின் விளையாட்டு அறிவியல் துறையை சேர்ந்த ஒரு குழு மற்றும் ஒரு தேசிய தேர்வாளர் ராஜ்கோட்டிற்கு சென்றுள்ளார். பெங்களூரில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு மையத்தின் பிசிசிஐ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் தலைவராக இருக்கும் நிதின் பட்டேல் மற்றும் பயிற்சியாளர் நிஷாந்த் பட்ருலே மற்றும் தேர்வாளர் எஸ் தாஸ் ஆகியோர் ஷமியை கண்காணித்து வருகின்றனர். இந்த குழு டெஸ்ட் போட்டியை சமாளிக்கும் உடல் தகுதி ஷமிக்கு உள்ளதா என்று கண்காணிக்க உள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.